மக்களே இங்க பாருங்க. அது சொல்றோம் வச்சுக்கோங்க. கோமாப்பட்டினாங்க கோமாப்பட்டி. இந்த ஊர் வில்லேஜ் தாங்க கோமாப்பட்டியேங்க. இங்க பாருங்க எப்படிங்க இயற்கை வளம். இங்க பார்க்கும் போது இந்த சைடு பார்த்தோம், லெஃப்ட் சைடுல மஞ்சள், இந்த சைடு பார்க்கும்போது கிளைமேட் பாருங்க எப்படி போகுதுங்க. செம்மையா இருக்கு, பரவாயில்ல இருக்கு, அட்டகாசமா இருக்கு. அதாவது நிறைய பேர் நீங்களாம் போய் சுத்தி பார்த்துருக்கலாம். அதாவது ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, வத்தல்மலை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏரியாலாம் சுத்தி பார்த்துருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வில்லேஜ்லாம் லைஃப் வரவே வராதுங்க. இங்க பாருங்க, பார்க்கும் போது பாருங்க இந்த மலையில அந்த கிளைமேட் மேகம்லாம் பார்க்கும் போது செம்மையா இருக்கு. இங்க பாருங்க காலை பாருங்க, இங்க பாருங்க ஜல்லிக்கட்டு காலை செம்மையா பார்க்கும் போது எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாருங்க மக்காசோளம், பார்த்தா பாருங்க வந்து மக்காசோளம் முழுக்க முழுக்க செம்மையா இருக்கு. பார்க்கும் போது வேலை இருக்கு. அதாவது கேமராவில் தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் கிளியரா கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் எல்லாம் சிரமத்தை கொஞ்சம் மன்னிக்கணும். ஏன்னா வச்சுக்கோங்க, நான் போறது வந்து ஹை கிளாஸ்லாம் கிடையாது. நம்மளால முடிஞ்சது என்னவோ அது மட்டும் தான் மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க நிறைய பேர் இந்த மலையில கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மக்கள். அது மட்டும் இல்லாம ரோடு கூட பாருங்க, தண்ணி பாருங்க எக்கச்சக்கமான தண்ணி நிறைஞ்சு போயிட்டு இருக்கு பாருங்க. பார்க்கும்போது அப்படியே சில்னஸா இருக்குதுங்க. என்னங்க ஏசி காத்து, அது கூட தேவையில்லைங்க. இங்க வந்து வாழ்ந்து பாருங்க, இப்படி ஏசியோட அதோட மெயினா இருக்கும். இங்க பாருங்க சும்மா அந்த ஒரு 2 ஏக்கரா ஃபுல்லா மஞ்சள் போட்டுப்பாங்க நினைக்கிறோம் மக்களே. அந்த அளவுக்கு அந்த மஞ்சள் சும்மா கமக்குதுங்க. அந்த வாசம் அப்படியே அந்த மழைக்கு அதுக்கும் அப்படியே தூக்குதுங்க, ஆளை தூக்குதுங்க. தேவலா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. அதாவது இந்த கேமராவோட தண்ணி வந்தனால அந்த லைட் வலிச்சு கட்டம் கொஞ்சம் இதாகுது. கொஞ்சம் அப்படின்னு சொல்லணும் வச்சுக்கோங்க. என்ன பண்றது, நான் சொன்ன மாதிரி தான். திருப்பி சொன்னா மக்கள் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கு தூர் வேற விழுந்துட்டே இருக்கு. நான் வேற அப்படியே கொஞ்சம் குலுங்கிட்டே அப்படி நடுங்கிட்டே போயிட்டு இருக்கேன். கேமரா தொடச்சா இருங்க. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இந்த வில்லேஜ் பக்கம் வந்தேன். ஆனா இந்த வில்லேஜ் பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்படியே வறண்ட போய் தான் இருந்தது. ஆனா சடனா சரியான மேகமூட்டங்களும் அப்படி பார்க்கும் போது ஒரு மழை, எப்படி சொல்றது, மழைக்கான அறிகுறி. சரி மழை வராது போல, சும்மா அது இதான் காட்டுது போல அப்படின்னு நான் நினைச்சு கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அப்படி ஒரு மழைங்க, சும்மா தட்டி எடுத்துச்சு. 1 மணி நேரம் மழை பெஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு மழை. ஏன்னா இங்க உள்ள அந்த விவசாயிகளுக்கு இதுதான் அந்த மழைங்கிறத வாழ்வாதாரமே. ஏன்னா பெரும்பாலும் வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து தண்ணி எல்லாம் நம்ம டவுன்ல நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், நல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இங்க உள்ள மக்களுக்கு வந்து இந்த மழை பெஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே. ஏன்னா வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து அந்த விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா அந்த மேட்டுக்காட்டுலயும் சரி, நிறைய கிணறுகளும் நிறைய சொல்றதுனா போர் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால மழை பெஞ்ச மட்டும் தண்ணி ஊறும். அப்படி இருந்தா மட்டும்தான் எங்க அந்த விவசாயிகள்லாம் வாழ முடியும். அப்படிங்கும் போது இன்னைக்கு தான் அந்த மக்களுக்கு இந்த ஒரு நாள் இந்த மழை பெஞ்ச மட்டும் வச்சுக்கோங்க சந்தோஷம் கிடைக்காது. தினமும் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான மழை பெய்யணும். அப்படி பெஞ்ச மட்டும் அந்த விவசாயிகள்லாம் நல்லா ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வயிறு கொஞ்சம் நல்லா குளிர்னா மட்டும்தான். இல்ல நிறைய பேர் இந்த டவுன்களும் சரி, நிறைய மக்களும் சரி, நாமளும் சரி, நானும் சரி, எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா அந்த விவசாயிகள் நம்பிதான் நாமளும் இருக்கும். ஏன்னா அந்த விவசாயிகளை வந்து நாம பாடுபடல, கஷ்டப்படல அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் விளையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் விவசாயம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய பேர் ஒரு கேவலமா அப்படி ஒரு இவ்வளமா நினைக்கிறோம். அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா விவசாயிங்க தான் ஒரு ஒரு வாழ்வாதாரமே. இன்னைக்கு படம் கொஞ்சம் நிறைய ரியல் எஸ்டேட் போட்டு நடந்த வித்து அது காசு ஆகிட்டு போறீங்க. தயவு செய்து அப்படிலாம் யாரும் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க இயற்கை ரசிங்க, மரம் வளருங்க, கண்டிப்பா மழையெல்லாம் வரும். ஏன்னா இன்னைக்கு நிறைய தப்புகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன வச்சுக்கோங்க, டெக்னாலஜி வளரணும் அப்படிங்கிற பேருக்காக ரோடு ஓரங்கிற மரத்தெல்லாம் அகற்றுட்டு அதெல்லாம் வேரோட பிடிங்கிட்டு அது சொல்றது நிறைய இதெல்லாம் விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள், அதை பத்தி வச்சுக்கோங்க, இது சொல்லி ஆகணும் முக்கால்வாசியான வச்சுக்கோங்க. அதாவது கல்குவாரி அது பார்த்தா வச்சுக்கோங்க, நிறைய அந்த எம்சாண்டு, இந்த ஜல்லி, கிறிஸ்டல் அந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய மரங்கள்லாம் சொல்றது காடுகள் ஆக்குமரிச்சு அதெல்லாம் நிறையலாம் அழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி அழிக்கும் போது பார்த்தா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எங்கதான் மழை கிடைக்கும்? மழையும் கிடைக்காது. எல்லாமே சொல்றது நாம மனுஷங்களை பண்ற தப்பு தான், மிக பெரிய தப்பு. அந்த தப்பு யாரும் பண்ண வேண்டாம். என்ன வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நீங்க ஒரு கண்ணு இன்னைக்கு மரத்தை அழைச்சிங்களா, நீங்க நாளைக்கு 200 கண்ணு இல்ல 100 கண்ணு, உங்களால 2 கண்ணு மரக்கண்ணு நட முடியுமா? நடுங்க, உங்களால வளர்த்த காமிங்க. அப்படி தயவுசெய்து யாரும் மரத்தை வந்து அழிக்க வேண்டாம். என்னைக்கும் நீங்க பண்ற தப்புனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி மழையெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிட்டு இருக்கு. நிறைய விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நிறைய விவசாயிகள் வந்து நிலத்தை மழை அறுவடை பண்ணிட்டு, அதாவது சொல்றோம் வச்சுக்கோங்க, நிலத்த மழை விவசாயம் பண்ணிட்டு அவங்களுடைய வானத்தை நோக்கிட்டும் கடவுளை பார்த்துக்கிட்டும் அப்படி கண்ணீர் வடிச்சிட்டும் அவங்கள கையேந்திர அந்த கருணை சொல்ற அந்த மனுஷோட வழி இருக்குது பார்த்தீங்களா, அது யாருமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் அது மட்டும்தான். தயவுசெய்து யாரும் அதை பண்ண வேண்டாம்.
ஏன்னா நான் இதுக்கு எதாவது பண்றேனோ இல்லையோ தெரியாது. ஆனா பட் மக்களாகிய நீங்க கொஞ்சம் உணர வேண்டும். ஏன்னா நெறைய பேர் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கிப் பண்ணா போயிருச்சு. ஸ்கிப் பண்ணா போயாச்சு. ஏன்னாங்க பாருங்க, உங்களுக்கே தெரியாதெல்லாம் கிடையாது. இந்த வில்லேஜ் பாருங்க. அந்த கிளைமேட் மேகத்தை பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு பாருங்க. பார்க்கும்போது வேற இருக்கு இல்லையா? இதாங்க இயற்கையோட அழகு. இந்த இயற்கையோட அழகை ரசிங்க. ஏன்னா இயற்கை என்னைக்குமே நமக்கு அழகையும் எல்லாத்தையும் கொடுக்கும். சரிங்களா? செயற்கை வந்து எல்லாத்தையும் அழிக்கும். அந்த மாதிரி வந்து தப்பு யாரும் இது பண்ண வேண்டாம். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறம் அந்த மண் வாசனை இருக்கு பார்த்தீங்களா? அப்பா! அந்த மண் வாசனை எத்தனை பேர் நீங்க உணர்ந்திருக்கீங்க? அப்படி ஒரு மண் வாசனைங்க. சும்மா அப்படியே கமக்குதுங்க. நெறைய பேர் என்ன பண்ணிருவாங்கன்னா, சென்ட் போட்டுட்டு போயிருப்பாங்க. அதாவது பர்ஃப்யூம். குளிச்சுட்டு கூட அவங்க சென்ட் போடுவாங்க. ஆனா அதெல்லாம் தோத்துருங்க. அதாவது இந்த நம்ப மண்ணு. அதாவது எவ்வளவுதான் நம்ம குளிச்சுட்டு, ட்ரெஸ் பண்ணிட்டு, மேக்கப் பண்ணிட்டு நம்ம சுத்தி திரிஞ்சாலையும், கடைசியா நம்ம மூச்சு, அந்த மூச்சு போனதுக்கு அப்புறம் அந்த மண்ணு தாங்க நம்மள தின்னுது. அந்த மண்ணு யாரும் நினைச்சு பார்க்கறது கிடையாது. ஏன்னா நம்ம வாழ வைக்கிறதும் மண்ணு தான். நம்மள வந்து தின்றதும் அந்த மண்ணு தான். அப்படியேப்பட்ட அந்த மண்ணை வந்து நாம வந்து கரெக்டா விற்க கூடாது. கரெக்டான ஒரு முறையில விவசாயம் பண்ணணும். மக்களும் வாழணும், நம்மளும் வாழணும். இங்க பாருங்க, அந்த முன்னாடி அந்த காடு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த ஏற்காட்டுல, ஊட்டி, கொடைக்கானல்ல எப்படிலாம் அந்த மேகம்லாம் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த இது இறங்குமோ, அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு வில்லேஜ் சுத்தி பாருங்க. ஏன்னா நீங்க டவுனுக்கு போய் சுத்தி பார்த்து ஃபேமஸ் பண்றதோட இந்த மாதிரி வில்லேஜ் சுத்தி பார்த்துட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, வீடியோ போட்டீங்கன்னா இங்க உள்ள பீப்புள், அதாவது இங்க உள்ள அந்த விவசாய மக்களுக்கு கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு இதா இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய பார்ப்பாங்க. விவசாயத்தோட சொல்றதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஒரு ரசிப்பாங்க. அது மாதிரி யாரும் பண்றது கிடையாது. எல்லாமே வந்து வெளியில டவுன்ல, அதாவது எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கேரளா, கர்நாடகா, இன்னும் இது மாதிரி எக்கச்சக்கமானது அமெரிக்கா, யூஎஸ்ஏ அந்த மாதிரி நிறைய யூடியூபர்கள்லாம் அந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்த ஆரம்பிச்சுன்னா வெளி உலகத்தை பத்தி போட்டு போட்டு அவங்க எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பட்டு வெளி உலகத்தோட நம்ம உலகம், நம்ம தமிழ்நாட்டுல இப்படியெல்லாம் ஒரு வில்லேஜ் இருக்கா, இந்த இடமெல்லாம் இப்படி ஒரு மக்கள் பீப்புள் வாழ்றாங்களா அப்படிங்கிறத ஒரு கண்டென்ட்டா எடுத்து போடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இங்க உள்ள மக்களுக்கும் யூஸ்ஃபுல், மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்க விவசாயத்தை பத்தி நிறைய பேர் உயிர் வாழ்றாங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு அரிசி நீ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் நீ போயிட்டு இருக்கு. நாளைக்கு உங்க தலைமுறைகளை நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க விவசாயத்தை நீங்க பாதுகாக்கிறீங்களோ இல்லையா நமக்கு தெரியாது. ஏன்னா நீங்க நிறைய பேர் வச்சுக்கோங்க, விவசாயத்தை லைக் பண்றதே கிடையாது. பட் கண்டிப்பா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலையும் அந்த கரெக்டா அந்த வயிறு போகிற நேரத்துல கரெக்டா அந்த மணி ஒரு ஒரு மணி அந்த மாதிரி சமயத்துல பெல்லு அடிச்சு மாதிரி கரெக்டா வயிறு அப்படி சவுண்டு போடும். எங்கடா சாப்பாடு, என்ன சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். அப்படி தோணும் போது அந்த அரிசி நம்ம சாப்பிடும் போது அது ஒவ்வொரு பருக்கையும் சரி, ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சரி, ஒவ்வொருடைய விவசாயின் வேர்வை துளிகள், ரத்த துளிகள், அதுதான் நம்ம சாப்பிட்டுக்கிறோம். தயவு செய்து வந்து சொல்லுவேன், விவசாயத்தை வந்து போட்டுருங்க. விவசாயத்தை வந்து பாதுகாப்போம். ஏன்னா இன்னைக்கான காலகட்டத்துல விவசாயம் அழிஞ்சிட்டே வருது. நிறைய வில்லேஜ், நிறைய கிராமத்துல வந்து ரியல் எஸ்டேட், ஏன்னா டவுனோட இப்போ வந்து நிறைய கிராமத்துல வந்து ரியல் எஸ்டேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கான காரணம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மக்களிடையே வந்து இப்போ இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஆர்கானிக் வெங்காயம், எந்த கலப்படமே இருக்காது. அப்படி பட்சத்தில் இங்க இருந்து ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு வெங்காயம் வெளியிடத்துல வந்து நான் 100 ரூபாய்க்கு, ஒரு 50 ரூபாய்க்கு விற்கணும்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் இங்க பார்த்தோம்னா விவசாய மக்கள் இடத்துல ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இது வியாபாரிகள் அப்படி வாங்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிறது பார்த்தீங்கன்னா 60-70 ரூபாய்க்கு விற்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், விவசாயி கிட்ட வந்து வாங்குறது 20 ரூபாய், அவங்க விற்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 60-70 ரூபாய். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 ரூபா டிஃப்ரெண்ட்ல விற்கிறாங்க, 40-50 ரூபா டிஃப்ரெண்ட்ல விற்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், விவசாயி வாழ்றது கிடையாது, வியாபாரி மட்டும்தான் வாழ்றாங்க. அதனாலதான் நிறைய வியாபாரிகள் வந்து கஷ்டத்துலயும் அவங்களுடைய அந்த போட்ட அந்த பயிர்களும் சரி, பண்ண அந்த ராகோட செலவும் சரி, எல்லாத்துலயும் நஷ்டத்துல ஈடுபட்டு அவங்க துக்கத்துல தூக்க மாட்டீங்கன்னு சாகுறாங்க நிறைய பேர். இது யாருக்கும் தெரியதில்லை. ஏன்னா நாம இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த இப்படி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு சொல்றேன், யாரும் பெருசா பார்க்க மாட்டாங்க.
சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு இவன் ஒரு வீடியோ போட்டுக்கலாம் லூஸ் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் இருக்கும்போது அவங்களுடைய அருமையும் வேதனையும் கண்டிப்பா புரியும். புரியாமலாம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க இன்ஜினியரா இருக்கலாம், மெக்கானிக்கலா இருக்கலாம், எல்லா துறைகளாம் இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கும்போது உங்களோட கஷ்டத்துல இருந்து நான் பார்க்கும்போது தொழில் ரீதியாக எல்லா வேதனைகளும் நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அதே மாதிரிதான் விவசாயிகள். நாங்க எங்களோட இடத்துல இந்த மாதிரி பாருங்க, இதெல்லாம் வந்து ஆர்கானிக் வெங்காயம் பாருங்க அப்படி போட்டுக்கிறாங்க பாருங்க. அப்படி போட்டு விளைச்சலுக்காக ஒவ்வொரு முறையும் கொத்தி அதை பாதுகாத்து கஷ்டப்பட்டு அது நல்ல நிலைமை கொண்டு வந்து வியாபாரம் விற்கும் போது அந்த விலையோட கம்மியா விற்கும் போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க மக்கள்.